ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து ஷெட்யூல் பண்ணிட்டேன். ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை நான் முடிக்க போகிறேன்டா, நான் சூப்பராக பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்த நாள்லேருந்து அந்த டாஸ்க்கை பண்ணுறேன். அந்த டாஸ்க்கை பண்ணி அன்றைக்கி நாள் முடித்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷம், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி பண்ணிட்டல, ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ், 1 மணி நேரம் வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு. ஓகே ஃபைன் டாலி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆமாம் இல்லை இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து இப்படி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன். 1 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது, 3 மணி நேரம் போகுது, மணி பார்த்தா 12 மணி. ஓகே 12 மணி ஆயிடுச்சு, ஃபோன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்து ஃபேப் பண்ணி முடிச்சு அன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த நாள் நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது டாஸ்க் என்னால் பண்ண முடியல. பிகாஸ் நைட்டு லேட்டாக தூங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஃபைன், இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்கியூஸ், ஏன்னா நேற்று நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இப்படி தான் என்னோடய நாளில் நான் ஒரு ஹார்ட் டாஸ்க் ஒரே ஒரு நாளில் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் எக்ஸ்கியூஸ், அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ், அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்கியூஸ். ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். நம்ம மென் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ண தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் 1 மணி நேரம் வீடியோ கேம் ஆடலாம், 1 மணி நேரம் அந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம், 1 மணி நேரம் யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம், 1 மணி நேரம் பாயிண்ட் கன்சியூம் பண்ணிட்டு நம்ம ஃபேர் பண்ணலாம். 1 மணி நேரம் தப்பே கிடையாது, இதில் என்ன தப்பு இருக்குது? 1 மணி நேரம், ஏன்னா நான் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன்னா இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த 1 மணி நேரம் நம்மளோட அடுத்த நாளையும் சேர்ந்து பாதிக்கும். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? மேபி நீங்கள் நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் என்ன மாதிரியே. ஏன்னா இந்த தப்பை நான் லிட்ரலாக பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். நான் லிட்ரலாக அந்த தப்பை நான் பண்ணனாலேயே என்னால் ஒரு கில்ட்டு ஃபீலோடையே தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு போகும். ஒரு எக்ஸ்கியூஸாக அதுக்கு மேலே அடுத்தது, அதுக்கு மேலே அடுத்தது, அதுக்கு மேலே அடுத்துன்னு இப்படி எக்ஸ்கியூஸ் வந்துக்கிட்டே இருந்தேன். என் லைஃப்பில் 2 வருஷத்துக்கிட்ட நான் பேஸ் பண்ணியிருக்கேன் லிட்ரலாக. ஸோ அப்போது எக்ஸ்கியூஸ் வில் கில் யுவர் லைஃப். நீங்கள் சீரியஸாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்போவுமே. ஏன்னா எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம லைஃப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு எதுக்கு எக்ஸ்கியூஸ்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பர்சனாக இருக்கோம். அந்த பர்சன்லேருந்து மாறி என் லைஃப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னிக்குள்ளேயே நம்ம வரோம். அப்படிங்கும்போது திரும்பி அந்த பழைய ஹேபிட்ஸோ அந்த பழைய எக்ஸ்கியூஸஸோ நமக்கு தேவையில்லை இல்லையா? பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த எக்ஸ்கியூஸை நம்ம ஒரு ப்ளஷராக எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணணும்? நோ. எக்ஸ்கியூசஸ் வில் சக்ஸ் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை மொத்தமாக இந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது எடுத்துரும். ஒரு நாளுக்கு மட்டும் கிடையாது, அடுத்த நாளுக்கு இது தொடரும், அதுக்கு அடுத்த நாளும் தொடரும். இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மோசமான ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது. இது ஹேபிட்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்கான ஒரு மென்டாலிட்டி நம்ம சொல்லலாம், ரைட்? எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. லெட்ஸே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஓகே ஃபைன். அன்றைக்கி டே ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, சரி ரொம்ப ஹார்டான ஒரு டேப்பா, போயிட்டு ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். யூசி எல்லாருக்குமே வயிற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகே, 6 பேக் கண்டிப்பாக எல்லாருக்கும் உள்ளேயுமே இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட இதை ஃபேட்டாக அப்படியே கொண்டு மேலே அப்படியே ஒரு தொப்பையாக மாறும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்லோ பாய்சன் அந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஜங்க் ஃபுட்டை ஒரு நாள் சாப்பிட்றீங்க, அந்த ஃபேட் அப்படியே தான் இருக்குது. திரும்பி சாப்பிட்றீங்க, திரும்பி குறையுது, திரும்பி சாப்பிட்றீங்க, திரும்பி குறையுது, ஏறுது, திரும்பி ஏறுது, குறையுது, ஏறுது. இப்படி ஏறி என்ன ஆகுது, ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது நீங்கள் நல்ல ஒரு ஃபேட்டியான ஒரு பர்சனாக மாறிடுறீங்க. பிகாஸ் ஆஃப் அந்த சிங்கிள் எக்ஸ்கியூஸ், ஸ்லோ பாய்சன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். இது உடனே வேலை செய்யுறது கிடையாது. போக போக கொஞ்ச நாள் ஆக லேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் இந்த ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது கொடுக்கும். நம்ம எக்ஸ்கியூஸுங்கிறது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, எஸ், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்கறனால நம்ம லைஃபே மாறி போகிறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் இந்த எக்ஸ்கியூஸை தூக்கி போட்டு நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா அந்த எக்ஸ்கியூஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி. பார்க்க நல்லவனாக தெரிஞ்சாலும் ஆனால் மோசமானவன், என் லைஃபே கெடுத்துருவான். அப்போ அவனை தூக்கி போட்டு நான் எடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிசிப்ளின். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின். இவன் பார்க்க கரடு முரடாக தெரிஞ்சாலும் அவன் லிட்டரலாக இவன் ஒரு ஹீரோ. இவன் என் லைஃப்பை நிறையா விஷயங்கள்லேருந்து சேவ் பண்ணியிருக்கான். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம பழக லைஃப்பில் ஒரு கேம் விளாட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேம் இருக்குது, வீடியோ கேம் இருக்குது, ஒரு ஹீரோ இருக்கார்,
நீங்கள் அவர் அப்டேட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஹார்டான டாஸ்க்கை முடிக்க அப்டேட் ஆகுறாரு. அதுக்கேத்த ரிவார்டும் வந்து அவர் பெறாரு இல்லையா? வாங்குறாரு. ஓகே ரைட். வாங்குறாரு இல்லையா? அதே மாரி நம்மளோட இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற இந்த சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நம்ம லைஃப்ல நம்மள ஒரு ஹீரோவா மாத்துறதுக்காக நெறைய ஹார்டான விஷயங்கள பண்ண வைப்பாரு. ஸோ, இப்ப இந்த ஹார்டான விஷயங்கள் நம்ம பண்ண என்னன்னா, அதுக்கேத்த ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜிம்முக்கு போறீங்க. ஒர்க் அவுட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்றீங்க? டிசிப்ளினா ஓகே அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்ச வெயிட்ஸ நீங்க லிஃப்ட் பண்றீங்க. ஒரு 1 வாரம் கழிச்சு கொஞ்சம் வெயிட் ப்ராக்ரஸ் பண்றீங்க. இன்னும் அடுத்த வாரம் கழிச்சு கொஞ்சம் ப்ராக்ரஸ். இப்படி ப்ராக்ரஸ் ஆக 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது உங்க பாடியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களால உங்களோட பாடி வெயிட்டையும் லிஃப்ட் பண்ண முடியும். புல் அப்ஸ் பயங்கரமா போடுறீங்க. பயங்கரமான வெயிட்ஸ் எடுத்து அடிக்கிறீங்க. எல்லாருமே உங்கள வியந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? கிட்டத்தட்ட வீடியோ கேம் மாரி தான் இங்கேயும். எஸ் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நீங்க நெறைய தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது உங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளமே இல்லாத மாரி இருக்கும். பட் இங்க செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்க லைஃப்ல நெறைய ஹர்டில்ஸ் வரும். நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்? ஏன்னா, ஒரு ஹீரோக்கு ப்ராப்ளம் இருந்தா தான், அவன் அந்த விஷயத்துலேருந்து வெளிய வந்தா மட்டும் தான் அவன் ஹீரோவா மாற முடியும். சூப்பர் ஹீரோவா மாற முடியும். பட் ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தா, அந்த ப்ராப்ளம டல் ஆயி அப்படியே உட்கார்ந்தே இருந்தான்னா, அவன் ஒரு ஆர்டினரி பெர்சனா மாறிடுவான். ஸோ, செல்ஃப் டிசிப்ளின் வில் மேக் மிராக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப். என் லைஃப்ல அப்படிதான். ஒரு பையன் ஒரு விஷயத்துல பயங்கரமான ஒரு அடிக்ட்டா இருக்கான். ஒரு 5 வருஷம், 6 வருஷம் ஏன் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல அடிக்ட்டா இருக்கான். அதுலேருந்து அவன் வெளிய வரான். அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்றது செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் தான். அந்த சூப்பர் ஹீரோ அவன் பிராக்டிஸ் பண்ற அந்த பையனையும் சேர்த்து சூப்பர் ஹீரோவா மாத்துறாரு. அப்போ அந்த லைஃப் என்ன ஆகுது? வேற மாரியா மாறுது அவனுக்கு. டிசிப்ளின் நம்ம கூட வந்து நெறையா லைஃப்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம குடுக்கும். லெட்ஸ் சே இப்ப நீங்க ஒரு நோ ஃபேப் பழகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஃபேப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லைஃப் நல்லா இருக்கிற மாரி, ஜாலியா இருக்கிற மாரி, அப்பாடா எனக்கு தான் ப்ளஷர் இங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். தென் நீங்க ஃபேப்ப நிப்பாட்டும்போது 1 வாரம் ஓகே ஆயிரும். 2 வாரம் போயிடும். 3 வாரம் போயிடும். 4 வாரம் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துருவீங்க. அந்த 5வது வாரத்துல திடீர்னு ஒரு பொண்ணு கூட ஒரு கிலுகிலுப்பான ஒரு சேட் பண்ற மாரியான ஒரு நிலைமை வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவன் எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். இந்த ஒரு தடவ தானே ட்ரை பண்ணிடலாம். இதுல என்ன இருக்குப்பா? கேஷுவல்ஸ் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப இது என்ன ஆகும்னா, உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் டே ஒரு பெரிய ஒரு விஷயத்த குடுக்கும். பட் இதுவே இங்க நீங்க இல்ல, நோ அப்படின்னு சொல்ல பழகுனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் பயங்கரமான ஒரு பீக்குக்கு போகும். ஏன்னா, இதுவரைக்கும் நான் பான்னு பார்த்திருந்தேன். அத நிப்பாட்டிட்டேன். ஓகே ஃபைன். பட் ஒரு கேர்ளே வந்து என்கிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாங்க. செட்யூஸ் பண்ற மாரி பேசுறாங்க அப்படிங்கும்போது, பட் அதையும் நான் ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படிங்கும்போது கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகும்? பயங்கரமான ஒரு பீக்குக்கு போகும். அப்போ செல்ஃப் டிசிப்ளினோட பவர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. நான் ஏன் செல்ஃப் டிசிப்ளின இவ்ளோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுவேன் அப்டின்னா, அது என் லைஃபே லிட்டரலா சேவ் பண்ணியிருக்கு. அப்போ நான் அதுக்கான ஒரு மரியாதைய குடுக்கணும்ல. எத்தன பேர் வந்து உங்க லைஃப்ல வந்து இந்த டிசிப்ளினா இல்லாம இருக்கீங்க? அப்போ இந்த நம்ம இதுவரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் எதுவுமே நமக்கு யாருக்குமே ஒர்க் அவுட் ஆவல. அப்போ அதுக்கும் இன்னும் பழைய விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அப்டிங்கிற ஒரு விஷயம். அத நம்ம எடுத்து பழகலாம்ல. ஸோ, அப்ப எப்படி இந்த செல்ஃப் டிசிப்ளின நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்? நம்பர் 1 லிட்டில் திங்ஸ், பிக் டிஃபரன்ஸஸ். நெறைய பேர் என்னன்னா, அவங்களோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே. லெட்ஸ் சே அவங்க ஒரு பாடிய பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டே அவங்களால ஒரு 5 கேஜிஸ் தூக்க முடியுது. தென் ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 10 கேஜிஸ் லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, அது பெரிய ஒரு என்ன சொல்வேன், என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பட் நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, இத ஒரு பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் கூட பண்ண மாட்றீங்க. எப்படி? கன்சிடர் கூட பண்ண மாட்றீங்க. ஒரு பையன் காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கான். திடீர்னு என்ன பண்றான், 5 மணிக்கு எந்திரிக்கிறான். தொடர்ந்து அத ஒரு ஹேபிட்டா மாத்துறான். அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே! அப்ப அது எப்படி தெரிய வரும் நமக்கு அப்டின்னா, ஒரு ஜர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதும்போது மட்டும் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நான் முன்னாடியே சொல்ற மாரி, நம்ம எல்லாருக்குமே மெமரி பவர் அதிகம் நம்ம நெனைக்கிறோம். பட் இந்த ஜர்னல் பண்றது மூலியமா தான், அதுவும் சக்சஸ் ஜர்னல் அப்படிங்கிற சின்ன சின்ன சக்சஸ கூட நம்ம வந்து எழுதி பார்க்கறது மூலியமா தான் நமக்கு தெரியும். ஓகே இத நம்ம பண்ணியிருக்கோம், அத நம்ம பண்ணியிருக்கோம்ன்னு. ஒரே மாசத்துல ஒரு பையனால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு நல்ல ஒரு இன்கம் அதுல ஜெனரேட் பண்ண முடியுது அப்டின்னா, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. பட் ஆனா எனக்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத நான் யோசிக்கவே இல்ல. போடா என்னடா ஒண்ணுமே சக்சஸே இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் அது ஜர்னல் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஒரே மாசத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி பரவால்ல ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்த்துருக்கோமே அப்டிங்கிற ஒரு சந்தோஷம். எத்தன பேரோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கோமேங்கிறதும் ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு சந்தோஷம். ரைட். நம்பர் 2 ஒன் ஹேபிட் டூ ஃபாலோ ஒன் வீக். ஆக்சுவலி நம்ம எப்பவுமே ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, முதல்ல ஒரு ஹேபிட் ட்ராக்கர் செட் பண்ணி எழுதி வச்சுருங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு 3 ஹேபிட் வந்து ஃபாலோ பண்றேன். நம்பர் 1 காலைல சீக்கிரம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுங்கிறது. நம்பர் 2 9 மணிக்கெல்லாம் பெட்ல படுக்க போயிடணுங்கிறது. நம்பர் 3
ரூமை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இது என்னோட ஒரு 3 ஹேபிட்ஸ். ஸோ இந்த 3 ஹேபிட்ஸும் சின்ன ஹேபிட்ஸ். இதை நான் தொடர்ந்து பண்ண இது எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா மாறும். இந்த நல்ல ஹேபிட்ஸ் என்ன பண்ணும்னா, எனக்கு டிசிப்ளின குடுக்கும். ஸோ என்னால வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ஒரு டிசிப்ளினான விஷயங்கள் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் சே காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்ல இந்த ஒரு கதை இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியிற மாரி நான் ஈஸியா சொல்றேன். 2 பசங்க செர்ரி, கேஜே. செர்ரி என்ன பண்றான் அப்படின்னா, செர்ரியும் கேஜேவும் ஒரு கம்பெனியில வேலை செய்றாங்க. அந்த கம்பெனியில அவங்க 2 பேருக்கும் ஒரே அளவு சேலரி தான். ஓகே. செர்ரி என்ன பண்றாப்ல, அந்த சேலரிய வச்சுட்டு டிவி வாங்குறாப்ல, கல்யாணம் பண்றாப்ல, அழகான பொண்ண கல்யாணம் பண்றாப்ல. இப்படி ஏகப்பட்ட விஷயம் அந்த சேலரி மூலியமா பண்றாப்ல. பட் கேஜே என்ன பண்றாப்ல அப்படின்னா, அந்த சேலரி மூலியமா அவர் அப்டேட் பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் எடுக்குறாரு. புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. நெறைய வந்து ஸ்பீச்சஸ் வந்து கேட்குறாரு. இப்படி கொஞ்சமா 2 பேரோட நாளும் ஒரு 1 வருஷம் தாண்டுது. 1 வருஷத்துல செர்ரியோட லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேஜேவோட லெவல் அப்படியே இருக்கிற மாரி இருக்கு. தென் திரும்பி இன்னொரு 1 வருஷம் போது. அப்ப செர்ரியோட லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கு. நெறைய அவர் கல்யாணம் பண்றாரு, குழந்தை வந்துருச்சு. இந்த மாரி ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செர்ரிக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப லாவிஷா செலவு பண்றாரு, ஜாலியா இருக்காரு. பட் கேஜே வந்து இதே மாரி தான் அவருமே கல்யாணம் பண்ணிட்டாலும், பட் அவருக்குன்னு ஒரு மினிமலான ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டே இருக்காரு. தென் இங்கேருந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, செர்ரி அவரோட லைஃப்ல பெரிய ஒரு தப்பு பண்ணனால, அவரு நல்லா சாப்பிட்டு குண்டாயிடுறாரு. எப்பவுமே சோம்பேறித்தனமா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் கூட இல்ல. ஏன்னா, அவரால வந்து அவர் ஒய்ஃப வந்து அப்ரிஷியேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ, அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆகப்போது. பட் கேஜே என்ன பண்றாரு, அவரோட லைஃப்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும்போது, அந்த 5 இயர்ஸ்ல பார்த்தா பெரிய ஒரு இம்பாக்ட். தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. நல்ல ஒரு மணி மேக் பண்றாரு. அவரோட ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் அவரோடது 5 இயர்ஸ்ல நடக்குது. ஸோ, இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்டோட ஒரு மகிமை. த திங் என்ன அப்படின்னா, மிராக்கிள்ஸ்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன ஹேபிட் கூட, சின்ன விஷயம் கூட, ஒரு 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் கூட நம்ம லைஃப்ல ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட்ஸ கிரியேட் பண்ணுங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ, ஒரே ஒரு ஹேபிட். அந்த ஒரு ஹேபிட் என்னவா வேணா இருக்கலாம். அத 1 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. 2வது அந்த ஹேபிட்டோட இன்னொரு ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்படி 3வது வாரம். இப்படி வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த ஹேபிட் கன்சிஸ்டன்ஸிய குடுக்கும். கன்சிஸ்டன்ஸி டிசிப்ளின குடுக்கும். டிசிப்ளின் உங்க லைஃப்ல பெரிய பெரிய மிராக்கிள்ஸ கண்டிப்பா நடத்தும். நம்பர் 3 எவ்ரி மினிட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹவர்ஸ். நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, 1 மணி நேரம் இருக்கு. அதுல ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நிமிஷம் கூட இங்க இம்பார்ட்டன்ட் தான். ஒரு ஒரு நிமிஷம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நான் என்ஜாய் பண்ணவே கூடாதா அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ஜாய்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, சரக்கு அடிக்கிறது, குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பான் மூவிஸ் பார்க்குறது, இல்ல என்டர்டெயின்மென்ட் கன்சியூம் பண்ணிட்டு இப்படி இதெல்லாம் என்ஜாய்மென்ட், பிளஷரபிள் திங்ஸ்ன்னு நெனைக்கிறோம். பட் நம்ம பிளஷர்ன்னு நெனைக்கிற எதுவுமே பிளஷர் கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது தான் இருக்கிறதுலயே சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். உங்களால முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது நீங்க என்னதான் வந்து மத்த விஷயங்கள் பண்ணா, இந்த மாரி தப்பான ஒரு ஹேபிட்ஸ் பண்ணீங்கன்னா, அது கிடைக்கவே கிடைக்காது. லெட்ஸ் சே ஒருத்தனுக்கு சிகரெட் அடிக்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஹேப்பினஸ், அந்த சிகரெட் அடிச்சு அவன் கீழ போட்டு முடிக்கும்போது, இன்னொரு சிகரெட் வாங்கி அடிக்கணும்னு தோணும். அது அவனுக்கு ஒரு கில்ட்ட ஏற்படுத்தும். அந்த கில்ட் என்ன பண்ணும்னா, அவன் வீட்ல போயி, அவன் வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க கூட பேசும்போது ஒரு பயத்த கிரியேட் பண்ணும். ஐயோ! கண்டுபிடிச்சுருவாங்களோ! தப்பா நெனச்சுருவாங்களோன்னு சொல்லி, இப்படி ஏகப்பட்ட தாட்ஸ் அவனுக்குள்ள இருக்கும். அந்த 10 நிமிஷம் பண்ற அந்த ஒரு பிளஷர் மூலியமா. பட் இதுவே ஒருத்தன் செல்ஃப் டிசிப்ளின்ல அவனால முடியாத ஒரு விஷயம். வச்சு எனக்கு இப்ப எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 15 நிமிஷம் என்னால வந்து அப்படி அமைதியா உட்கார முடியல. 10 நிமிஷத்துக்கு மேல எந்திரிச்சிடலாம்னு தோணுது. பட் என்ன பண்றேன் அப்படின்னா, பரவால்ல. என்னவோ நான் அப்படியே அமைதியா உட்கார்றேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கட்டுப்படுத்திட்டா பரவாயில்லன்னு சொல்லி நான் அந்த 5 நிமிஷம் உட்கார்ந்து, அந்த மெடிடேஷன் 15 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கு? என்னையே நான் அடிச்சுட்டேன்டா. நீ யார்றா சொல்றதுக்கு? நான் தான்டா. ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதிச்ச ஒரு சந்தோஷம். சின்ன விஷயம் தான். பட் பெருசா சாதிச்ச ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. இது எது குடுக்கும் அப்டின்னா, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ, ஒரு ஒரு நிமிஷமுமே கணக்கு தான் நம்ம லைஃப்ல. இந்த ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஒரு தப்பான ஒரு ஹேபிட் பண்றேன்னா, அது நம்ம லைஃபே லிட்டரலா அத சேஞ்ச் பண்ணி விட்டுரும், மாத்தி விட்டுரும். வேற மாரியான ஒரு பாதையில நம்ம கொண்டு போய் விட்டுரும். ஸோ, ஒரு ஒரு நிமிஷத்தையும் கணக்கு பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் பிக் அப்ரிசியேஷன்ஸ். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்குள்ள வருவேன். அதில பாதியிலேயே கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா, எனக்கு பெரிய பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பெரிய பெரிய அப்ரிசியேஷன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. பட் லிட்டரலா நம்ம இங்க எதிர்பார்க்க வேண்டியது இம்மீடியேட்டான கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன்ஸ் கிடையாது. லாங் டர்மா கிடைக்க வேண்டிய ஒரு அப்ரிசியேஷன்ஸ். இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 1,00,00,000 குடுத்தேன் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே வருஷம் இல்ல ஒரு 6 மாசத்துல அத காலி பண்ணிருவீங்க. பட் ஒரு சில பேரு அவங்களுக்கு ஒரு 10,000 குடுத்தா கூட அத டபுள் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, அந்த மனி மேனேஜ்மென்ட். ஸோ இந்த மாரி நம்ம ஸ்கில்ஸ கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிக் அப்ரிசியேஷன்ஸ் நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு பிக் அப்ரிசியேஷன்ஸ் வேணும். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல உடனே எனக்கு நடந்துரணும். உடனே எனக்கு நடந்தரணும். இந்த ஒரு அர்ஜ்னாலேயே நம்ம லைஃப்ல நெறைய ட்ராபேக்ஸ நம்ம சந்திக்கிறோம். ஸோ
டோன்ட் வெயிட் ஃபார் பிக் அப்ரிஷியேஷன்ஸ், ஜஸ்ட் கிரியேட் பிக் அப்ரிஷியேஷன்ஸ். சே நோ டு நெகட்டிவ் ட்ரிகர்ஸ். நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்கிறது நம்ம பழகி தான் ஆகணும் பிரதர்ஸ். வேறு வழியே கிடையாது. நம்ம திரும்பி திரும்பி போய் தப்பு பண்ணி ஒரு கில்ட்டி ஃபீல்குள்ளே போகிறதுக்கு நோன்னு ஒரு தடவை ஒரே ஒரு ட்ரிகருக்கு சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மற்ற ட்ரிகர்ஸுக்கும் உங்களால் நோ சொல்ல முடியும். ஒய் செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸை கிரியேட் பண்ணும். முதல் விஷயம் காம்னஸ் அதிகமாக கொடுக்கும். நான் ஒரு 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 ஹேபிட் இல்லை ஒரு ஏதோ ஒரு டாஸ்க் என்னால் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நான் என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து நான் ட்ரை பண்ணி அதை நான் சக்ஸஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ், அந்த ஒரு காம்னஸ் எனக்கு மற்ற ஒரு கிடைக்கிற ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ்லாம் கிடைக்காது. நம்பர் 2 வில் பவர். ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட வில் பவர் மூலியமாக நான் அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துகிறேன், ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து மற்ற எந்த விஷயங்கள்லையும் கிடைக்காது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க, நம்ம வந்து அங்கே பேசலாம். தென் செஷன்ஸ் எப்படி இருக்கும், கோச்சிங் எப்படி இருக்கும், அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.